ஹாய், இன்னைக்கு நாம சேனை கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மதுரை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 100 சேனைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நாம் இது எல்லாத்தையும் வேக வச்சிடலாம். ரொம்ப பழைய கிழங்காக எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா அது அரிக்கும். உங்களுக்கு அரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் புளி தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஒரு 10 நிமிஷம். இப்போ நாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நாம் கரெக்டாக ஒரு 1/4 மணி நேரம் வேக வைக்கலாம். இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே தான் ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஒருவேளை உங்களுக்கு தெரியலனா நீங்கள் அந்த கிழங்கை எடுத்து லைட்டாக கையில் நசுக்கி பாருங்கள். ஒரு அமுங்குற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நாம் அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நான் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் இப்போ நாம் அந்த வேக வச்ச கிழங்கு எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நாம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணிடலாம். அதுக்கு நான் 1 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன். அடுத்ததாக நான் 1 ஸ்பூன் வீட்டு மசாலா எடுத்திருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா எல்லாம் அந்த கிழங்குல நல்லா ஃபுல்லாக கோட்டை வர மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஆல்ரெடி கிழங்குல வேற நம்ம போட்டிருப்போம், அதனால் இதை நீங்கள் போடும்போது கொஞ்சம் கம்மியாக போடுங்க. நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா அதை கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த எண்ணெயில் மசாலா எல்லாம் சேர்ந்து மசாலா ஸ்மெல்லாம் போய் நல்லா அந்த கிழங்குல எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். அவ்வளோதான், சேனைக்கிழங்கு வறுவல் ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இதில் முக்கியமாக என்னென்னா, நீங்கள் ரொம்ப பழைய கிழங்காக எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு எந்த அரிப்பு அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் மதுரை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.